சிம்ம ராசி சிம்ம லக்னம் அவங்களுக்கு இப்போ வர சனி பெயர்ச்சி, அதுவும் என்ன பெயர்ச்சியா வராரு சனி, அஷ்டம சனியா வராரு. அந்த அஷ்டம சனி எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வராரு. அப்ப 8ஆம் இடத்துல சனி வரும்போது, அந்த 8ஆம் இடம்னு வரும்போது அது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான இடம். 8ஆம் இடம்னு வரும்போது அது கர்மாக்கான இடம். ஸோ இந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கர்மாக்கள் தான் வரும். அப்போ கர்மாக்கள்னு சொல்லும்போது எப்பவுமே நெகட்டிவாக தான் நடக்குமானா இல்லை. கர்மான்ற அந்த வேர்டுக்கு மீனிங்கே ஆக்ஷன். அப்போ நீங்க பண்றது, நீங்க செயல்படுறதுக்கான ஒரு சில விஷயம் இந்த 2.5 வருடம் நடக்கும். சிம்மம் அண்ட் சனி இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகுமான்னு பாத்தீங்கன்னா, சிம்மம்னு வரும்போது அவங்களுக்கு சூரிய பகவானோட நேச்சர் நிறைய வந்துடும். அதாவது கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனா நார்மல் லிமிட் இதுதான் எல்லாராலையும் பண்ண முடியும். நார்மல் லிமிட்டை விட இந்த டைம்ல நீங்க எக்ஸ்ட்ரா திங்ஸ் எடுத்துக்கும் போது அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸை அழிக்கணும்னு சனி நினைப்பார். இந்த பர்டிகுலர் டைம்ல ஓரளவுக்கு என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம், ஓரளவுக்கு என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் நடக்கும், ஹவ் வி கேன் ஹேண்டில் இட் பெட்டர். இப்போ ஜென்ரலாகவே அஷ்டம சனின்னு வரும்போது அதில் ஒரு ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் இஸ் வெரி ப்ராமினன்ட். ஒரு பேட்டர்ன், இது புலிவாயில இருந்து தப்பிச்சு முதல வாயில மாட்டின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டம சனி பீரியட்ல ஒரு டிரான்சிஷன் எடுப்பாங்க. என்ன சொல்லியிருக்கல, அஷ்டம சனி பீரியட்ல நம்ம எதடா மாற்றலாம், சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று மாற்றலான்னு போயிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த டைம்ல எடுக்கிற டிரான்சிஷன் வந்து நீங்கள் என்னதான் இப்போ இதுல இன்னொரு பேட்டர்ன் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு கமிட் பண்ணிக்கிறது. பட் இந்த கேசஸ்ல வந்து அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கமிட்டிங் டு தட் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேன் பி ரிஸ்கி. சரி, ரெமெடிஸ்ன்றது என்ன? ஸோ இப்போ இந்த ரெமெடிஸ்னு வரும்போது ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிம்ம ராசி சிம்ம லக்னம் அவங்களுக்கு இப்போ வர சனி பெயர்ச்சி, அதுவும் என்ன பெயர்ச்சியா வராரு சனி, அஷ்டம சனியா வராரு. அந்த அஷ்டம சனி எப்படி இருக்க போகுது, அடுத்த 2.5 வருஷம் அவங்களுக்கு லைஃப் எப்படி நகர போகுது, என்னெல்லாம் விஷயம் பார்த்துக்கணும், உங்களுக்கு வந்து இது பலன், இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்றதை தாண்டி நீங்க என்ன மாதிரிலாம் உங்க லைஃப்பை மாத்திக்கிட்டீங்கன்னா, என்னென்ன சேஞ்சஸ் உங்களுக்குள்ள கொண்டு வந்துக்கிட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனி பீரியட்ல நீங்க உங்களை தற்காத்து கொள்ளலாம். அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சிம்ம ராசிக்கும் பொருந்தும், சிம்ம லக்னத்துக்கும் பொருந்தும். சரி, ராசிக்கு எப்பவுமே அஷ்டமத்துல சனி வராருன்னா அவங்களோட மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், எக்ஸ்ட்ரீம் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதாவது அந்த மென்டல் ப்ரெஷர் வந்து நீங்க வந்து வாயால சொல்ல முடியாது, உங்களுக்கு வேண்டியவங்க அகெயின்ஸ்டா டேர்ன் ஆகிற மாதிரி அதன் மூலமா ப்ரெஷர், உங்க மென்டல் ப்ரெஷர் வர்றது, அந்த சிச்சுவேஷன்ஸ் வரும். இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துல இருந்து அஷ்டம, அதாவது நீங்க சிம்ம லக்னமா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த அஷ்டம சனி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப்ல பல மாற்றங்கள் கொடுக்கும், பல சேஞ்சஸ் கொண்டு வரும். அந்த சேஞ்ச், லைஃப்ல வர சேஞ்சை நீங்க எடுத்துப்பீங்க. அந்த சேஞ்சை அடாப்ட் பண்ணி, அந்த புது விஷயம், புது சேஞ்சை நீங்க எப்படி அடாப்ட் பண்ணிக்க போறீங்கன்றது தான் இந்த 2.5 வருடம் உங்களோட சேலஞ்சஸாவே இருக்கும். சரி, இப்போ இந்த அஷ்டம சனி எல்லாருக்குமே பேடா தான் இருக்குமா? ஏன்னா அஷ்டம சனி 7 சனினாலே எல்லாரும் பயமுறுத்துவாங்க. இது பேடா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லாம் பேடா இருக்காதுங்க. உங்க சுய ஜாதகம் பொறுத்து தான் அதை டிசைட் பண்ணோம். நீங்க இந்த டைம்ல பயங்கரமா உழைப்பு போட வேண்டியது இருக்கும், உங்களை சும்மாவே உட்கார விடாது, இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு பண்ண வச்சுட்டு இருக்கோம். ஆனா அது நல்ல விஷயத்துக்காக இருக்கா, அதன் மூலமா உங்களுக்கு growth கிடைக்குதா, அதன் மூலமா உங்களுக்கு ஆதாயம் என்று உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா, இல்ல நல்ல ஏர்னிங் கிடைக்குதா, இல்ல நீங்க போடுற உழைப்பெல்லாம் ஒரு வேஸ்ட்ஃபுல் விஷயத்துக்கு போகுதா, ஏதோ ஒண்ணு நான் பண்ண வேண்டியதா இருந்தது, இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நான் டீல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ஓரியன்டா உங்களோட உழைப்பு போகுதா, எல்லாமே உங்க சுய ஜாதகத்துல தான் செக் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெமெடி வீடியோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அட்வைசஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களை இந்த டைமில் சனிக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கலாம், அதுக்கு சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கும் போது உங்கள் லைஃப் எப்படி நல்லா கொண்டு போகலாம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ அதுக்கும் முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். உங்களுக்கு எங்களோட கோர்சஸ் வேணும்னா, எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்சஸ் வேணும்னாலும் சரி, எங்களோட ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் மெடிடேஷனுங்க, டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன். நீங்கள் கீழே போய்
கமெண்ட்ல பின் பண்ணியிருக்க லிங்க்ல பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட் மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் நீங்க ட்ரை பண்ணணும். உங்களோட இஷ்ட தெய்வம் நீங்க அந்த மெடிடேஷன்ல கண்டுபிடிக்கணும். இஷ்ட தெய்வம்னு வரும்போது நமக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வமானா இல்லை, நம்ம ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க பதிலுக்கு அவங்களுக்கு பண்ற விஷயம்லாம் என்னது, அவங்கள சூஸ் பண்ணி ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்கறது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மைல்ஸ்டோன் வரும்போதும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அது வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வராரு. அப்ப 8ஆம் இடத்துல சனி வரும்போது அந்த 8ஆம் இடம்னு வரும்போதே அது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான இடம். 8ஆம் இடம்னு வரும்போதே அது கர்மாக்கான இடம். அப்போ சனின்றவர் யாருன்னா கர்மாவோட அதிபதியே சனிதான். அப்ப சனி கர்மாவோட அதிபதியா இருந்து 8ஆம் இடத்துக்கு வராரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு, அவரு இங்க இருந்து நான் இப்ப நல்லபடியா கர்மாக்கெல்லாம் அவங்கள பண்ண வைக்கலாம் அப்படின்னு கம்ஃபர்டபுள் ஆயிடுவாரு. ஸோ இந்த 2.5 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த கர்மாக்கள் தான் வரும். அப்போ கர்மாக்கள்னு சொல்லும்போது எப்பவுமே நெகட்டிவா தான் நடக்குமானா இல்லை. கர்மான்ற அந்த வேர்டுக்கு மீனிங்கே ஆக்ஷன். அப்போ நீங்க பண்றது, நீங்க செயல்படுறதுக்கான ஒரு சில விஷயம் இந்த 2.5 வருடம் நடக்கும். உங்க செயல்பாடை நீங்க காட்டணும். அந்த செயல்ன்றது தான் இங்க கர்மா. கர்மான்றது என்னது, ஆக்ஷன். அப்போ அந்த கர்மாவை பண்ண வைப்பாரு. அப்போ உங்களுக்கு உங்களோட வாழ்நாள பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நான் அப்ராட் போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் போக முடியாது. ஒரு சில பேர் நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, பண்ண முடியாது. இல்லை ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு நினச்சிருப்பாங்க, ஆக முடியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நடுவில் ஹிண்ட்ரன்ஸாக எது இருக்கு, நம்மளோட நெகட்டிவ் கர்மாஸ்ன்னு சொல்லலாம். அதெல்லாமே ஹிண்ட்ரன்ஸா இருக்கு இல்லையா. இந்த பர்டிகுலர் பீரியட்ல அந்த ஹிண்ட்ரன்ஸா ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த அஷ்டம சனியே வருது. அப்போ யாரெல்லாம் அஷ்டம சனி கிராஸ் பண்றாங்களோ, எய்தர் அஷ்டம சனி பீரியட்லயே அது நடக்கலாம், இல்ல அஷ்டம சனி தாண்டி அது நடக்கலாம். உங்க லைஃப்ல நீங்க குறிக்கோளா வச்சிருந்த விஷயம்லாம் நீங்க பண்ணி முடிச்சிருப்பீங்க, இல்ல பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ அஷ்டம சனின்ற வர பீரியட் வந்து உங்களோட கர்மிக் பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ண வர பீரியட் தான் அஷ்டம சனியோட பீரியட். இந்த பீரியட் வரதுக்கு வந்து நீங்க கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த பீரியடை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஸ்மூத்தா எப்படி இந்த பீரியடை கொண்டு போகலாம், இந்த பீரியட் நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல வந்து நம்ம இன்னுமே ஒரு பெட்டர் பொசிஷன் போவோமே, இன்னுமே ஒரு நல்ல பொசிஷன், நம்ம நினைச்ச குறிக்கோளை அடைய முடியுமே அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்துல நீங்க போனீங்கன்னா இந்த அஷ்டம சனி பீரியடை வந்து உங்களோட எஃபர்ட் போடுற மாதிரி பீரியடா இருந்தாலுமே நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போகலாம். இதுல வர நெகட்டிவ் விஷயங்கள் வந்தா கூட அதையுமே நீங்க பாசிட்டிவா மாத்தி எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ சனின்னு வரும்போது சிம்மம் அண்ட் சனி இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகுமான்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம்னு வரும்போது அவங்களுக்கு சூரிய பகவானோட நேச்சர் நிறைய வந்துடும். அதாவது சன் பர்சனாலிட்டின்னு ஆஸ்ட்ரோ சைக்காலஜியில் சொல்லுவோம். அந்த சன் பர்சனாலிட்டியோட நேச்சர் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரும். அப்போ சன் பர்சனாலிட்டி அதாவது சூரியனோட நேச்சரும் சனியோட நேச்சரும் ஒத்து போகுமான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா ஒத்து போகாது. ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஒத்து போறதுக்கு. ஏன்னா இவங்களோட ஐடியாலஜிஸ் வேற. சிம்ம ராசியோட சூரியனோட ஐடியாலஜிஸ் வேற, சனியோட ஐடியாலஜிஸ் வேற. சூரியனோட ஐடியாலஜி பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னக்காரங்களை நீங்க எங்க விட்டாலுமே நான் அந்த பொசிஷன், நான் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், நான் அடிமட்டத்திலே இருக்கக்கூடாது, நான் வந்து என்ன நீங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் அங்க நான் டாப்ல வருவேன் அப்படின்னு அந்த டாப் விஷயத்தை நோக்கியே போயிட்டு இருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டா சனியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, இல்ல எனக்கு வந்து இங்க ஒரு நார்மலான ஒரு கீழ் மட்டத்துல இருக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கா, பரவாயில்ல நான் அதுக்கு ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாரு, அந்த கீழ்மட்ட வேலை கிடைச்சிருந்தாலுமே நான் அதை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு அதை ஒரு ஒரு ஹாப்பினஸோட கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாரு. அதுதான் சனி பகவான். இப்ப சனி பகவான் வரும்போது நீங்க சனியோட பிரதிபலிப்பு யார்கிட்ட பார்க்கலாம்னா அடிமட்ட ஊழியர்கள், சர்வன்ட்ஸ், அதுக்கப்புறம் லோ கிரேட், அதாவது இப்போ நீங்க ஒரு புது ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்றீங்கன்னா அங்க இருக்கிற லோவர் லெவல் எம்ப்ளாயீஸ், மேனேஜரா இல்லாம இப்போ நீங்க ஈவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ நீங்க ஐடி கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த என்ட்ரி லெவல் ரோல்ஸ் எல்லாம் இருக்காங்களே அதுவுமே சனி தான். ஏன்னா யார் அங்க வேலை பார்க்குறா, மேனேஜர்னு வரும்போது அது சூரியன் ஆயிடும். ஸோ நீங்க வேலை பார்க்குறீங்களா இல்லை நீங்க மேனேஜ் பண்றீங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் தான் சனிக்கும் சூரியனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அப்ப சூரியன் என்ன பண்ணுவாரு, நீ வேலை பண்ணு, நீ இதை பண்ணு, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிப்பாரு.
சிம்ம ராசி இதை பண்ணுவாங்க. கண்ட்ரோல் எடுக்கிறது, மேனேஜ் பண்றது, எல்லாரும் நல்லா வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிறது, இதெல்லாமே சிம்ம ராசிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சனிக்கு என்ன பிடிக்கும்? அங்க இறங்கி வேலை பார்க்கறது தான் பிடிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் திங் நீங்க லாஸ் ஆஃப் சனி அப்படின்னு வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த ரோலுக்கு இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்க நான் எப்படி வேலை பார்க்கணும்னு மட்டும் சொல்றேன், நீங்களாம் வேலை பாருங்க அப்படின்னு இல்லாம, பரவாயில்ல நான் இப்ப இறங்கி பண்றேன், பரவாயில்ல இந்த வேலையா நானும் கூட சேர்ந்து பண்றேன், பரவாயில்ல நீங்க எனக்கு கீழே வேலை பண்றவங்களா, நானும் பரவாயில்ல உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க்கர் டைப் மென்டாலிட்டி சிம்ம ராசி சிம்ம லக்னம் நீங்க இந்த டைம்ல கொண்டு வந்தாகணும். அந்த ஒர்க்கர் டைப் மென்டாலிட்டி கொண்டு வரும்போது சனி இஸ் ஹாப்பி. ஓகேங்களா? ஏன்னா நீங்க அவருக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியா இருக்காரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சனிக்கு ஹார்ட் ஒர்க்கர்ஸ் பிடிக்கும், ரொம்ப ஹம்பிளா இருக்கவங்க பிடிக்கும். அதாவது ரொம்ப எளிமையா இருக்காங்க இல்லையா, ரொம்ப சிம்பிள் அண்ட் எளிமையா இருக்கவங்கள சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைம்ல முக்கியமா சிம்மராசி கிட்ட இருக்க ஒரு விஷயமே ஷோ ஆஃப்ஸ். யூனோ, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாரு இந்த விஷயம் நல்லா வந்திருக்கு, இதை நான் பண்ணேன், இந்த விஷயம் நல்லா வந்திருக்கு, அதை நான் பண்ணேன். அவங்கள ப்ரொஜெக்ட் பண்றது, ஷோகேஸ் பண்றது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஈவன் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்குன்னா கூட உடனே அது எல்லாருக்கிட்டையும் சொல்றது, அதை ஷேர் பண்ணிக்கிறது, அதை சொல்றது மூலமா இவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றது இவங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த டைம்ல என்னன்னா நீங்க அதை பண்ண வேண்டாம், அந்த ஆஃப்ன்றது வேண்டாம். எதை நீங்க ஷோ ஆஃப் பண்ண ட்ரை பண்றீங்களோ அதுக்கு சனி ஆப்பு வைப்பாரு. ஏன்னா சனி லைக் சிம்பிளிசிட்டி. அப்ப இந்த டைம்ல நீங்க சிம்பிளா இருக்கிறத பாருங்க, நார்மலா இருக்கிறத பாருங்க, ஷோ ஆஃப் பண்றது வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதா, சரி ஐம் ஹாப்பி அப்படின்றது மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க அது போகலாம். அது இல்லைம்மா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றீங்க, இல்லை உங்க ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்றீங்கன்னா, இல்லைம்மா இது இருக்கு, இது நடந்தது, அப்படியா சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கடந்து போகலாம். அதை ஷோ ஆஃப் பண்றது வேண்டாம். அண்ட் தென் இன்னொன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாகவே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருப்பாங்க. நான் ஒரு விஷயத்தை எடுத்து பண்றேன்னா அதை நான் செம்மையா பண்ணுவேன், ஃபாஸ்டா பண்ணுவேன், ஏன் அளவுக்கு யாரும் பெஸ்டா பண்ண முடியாதுன்றதை நான் பண்ணி காட்டுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதை ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சனி கூட ஒத்து வருமானா சத்தியமா ஒத்து வராது. ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி இம்பார்ட்டன்ட். நீ எவ்வளோ ஃபாஸ்டா பண்ணி முடிக்கிற அப்படின்றத விட சனி எதை பார்ப்பாருன்னா, நீ அதை பொறுமையா நிதானமா பண்றியா, உனக்கு அந்த நிதானம்ன்றது இருக்கா, அந்த நிதானம் நீ இல்லாம நீ அதை அதை நீ பண்ணி ஃபாஸ்டா பண்றனா அதை நீ அறகுறையா பண்ணுவ அப்படின்றதா சனியோட நோக்கம். அப்போ நீங்க என்ன பண்ணும், உங்களுக்குள்ள அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடினஸ் டெவலப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்ரி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த அழகா அந்த பானை பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அழகா பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி அந்த பானை பண்ணுவாங்க. அந்த பானை பண்ணும்போது அதுல நீங்க அந்த பானையை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஹேண்டிலிங் வித் கேர் அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணும். அந்த கேரோட அந்த பானையை ஹேண்டில் பண்ணலைன்னா அந்த பானையோட ஷேப் ஒழுங்கா வராது, சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அந்த பானையோட ஷேப்லெஸ்ஸா போயிடும். ஸோ அந்த மாதிரியான கேர் அண்ட் ஸ்டடினஸ் அண்ட் ஸ்லோ ஹேண்ட்லிங், அதாவது ஒரு நிதானத்தோட ஸ்டேபிள் ஹேண்ட்லிங் எந்த விஷயம் நீங்க இதுல எடுத்து பண்றதா இருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்க பண்ணணும்ன்றத சனி பகவான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஒரு ரெமெடி என்ன, நீங்க அந்த பாட்ரி கிளாஸஸ் போகலாம். மெதுவா நான் பாட்ரி கிளாஸஸ் போய் கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க அதையும் போய் பண்ண ஆரம்பிக்கலாம். அதையும் போய் பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கு அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடினஸ் நீங்க லைஃப்ல இன்கல்கேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சரி, அடுத்தது என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். இது என்னதுன்னா, என்னால முடியாதது எதுவுமே இல்லை, நான் எதுவா இருந்தாலும் பண்ணி காட்டுவேன்னு உங்களால எது ஈஸியா முடியுமோ அதுக்கும் மேலான அதிகபட்சமா வேலை தேவைப்படுறது, இல்லை அதிகபட்சமா எஃபர்ட் தேவைப்படுறது, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் சிச்சுவேஷனை எடுத்து மண்டை மேல போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டுக்கும் போது என்ன ஆகுது, தட் ஷோஸ் யுவர் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். ஆனா நார்மல் லிமிட் இதுதான் எல்லாராலையும் பண்ண முடியும். நார்மல் லிமிட்டை விட இந்த டைம்ல நீங்க எக்ஸ்ட்ரா திங்ஸ் எடுத்துக்கும் போது அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை அழிக்கணும்னு சனி நினைப்பாரு. அப்ப எப்படி அதை அழிக்க முடியும், நீங்க கமிட் பண்ணிட்டு அதை கமிட் பண்ணதை பண்ண முடியாம போகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணுவார். ஸோ உஷாரா நீங்க என்ன பண்ணலாம், என்னால இவ்வளவு தூரம் ஈஸியா பண்ண முடியும், அதுக்கு மேல லிட்டில் பிட் ஓகே, எனக்கு அந்த லிட்டில் பிட் சேலஞ்ச் போதும்,
எக்ஸ்ட்ரீமா நான் என்னையே சேலஞ்ச் பண்ணி பண்றேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க புஷ் பண்ணும்போது அங்க அகெயின் சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும். ஸோ இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, கால்குலேட்டிங் வாட் யூ கேன் டூ. உங்களுக்கு சேஃபாக எது பண்ண முடியும், உங்களுக்கு எப்படி உங்களோட ஃபியூச்சர் ஃபியூச்சரில் நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் ஒன்று பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஒர்க் எடுத்தீங்கன்னா உங்களால் அதை பண்ண முடியாதுன்னு எல்லாத்தையுமே ஒரு சேஃப்டி கான்ஷியஸோட நீங்கள் பண்ண பார்த்துக்கணும். ஈவன் ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஆக்டிவிட்டி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் லைக் தட். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு டாஸ்க் நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒர்க் தேவைப்படுது. ஓகேங்களா, உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் அந்த 10 மணி நேரம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு சப்சிக்வெண்ட்டாக ஒரு 1 மந்த் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் எப்படி அஃபெக்ட் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் இதெல்லாம் என்னால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு போகாமல் யூ ஹாவ் டு சேஃப்கார்ட் யுவர் செல்ஃப். ஸோ இதெல்லாமே சனியோட அந்த லாஸ் ஆஃப் சனின்னு வரும்போது அது கூட சிம்மமோட பர்சனாலிட்டி எப்படி கிளாஷ் ஆகுது இல்லை ஒத்து போகுதா அப்படின்னு சொல்ற விஷயம். இதுல பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா, சிம்மம் இஸ் வெரி ஜென்ரஸ். சிம்மம் பண்ற அளவுக்கு யாராலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்றதோ இல்லை ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்டெண்டடா நிறைய திங்ஸ் செய்யறதோ பண்ண முடியாது. அது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் யூ ஆர் ஹெல்பிங். நீங்கள் டொனேஷன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், யாரெல்லாம் உங்களை தேடி வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அது எல்லாமே சனி பகவானுக்கு பிடிக்கும். ஸோ இஃப் யூ டூயிங் தட், கண்டினியூ டூயிங் இட். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷோயிங் டிஃப்ரென்சஸ் அமங் பீப்புள். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, ஆனால் இப்போ இந்த ஒரு நியானா எபிசோடு இருந்தது. அந்த நியானா எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வீட்டு ஓனர்ஸ், அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறவங்க, அதாவது சர்வெண்ட் மெய்ட்ஸ். ஸோ ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வேலைக்கு போறவங்க ஆப்போசிட் டீம்ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் அந்த நியானால பேசுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல மெயினா ரைஸ் பண்ணியிருக்க ஒரு கன்சர்னை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எங்க வீட்டுல வேலை செய்ய வராங்கன்னா அவங்களுக்கு நாங்க தட்டு டம்ளர்லாம் தனியா வச்சிருப்போம், அதை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், அதை அவங்களுக்கு தனியா வச்சிருப்போம் அப்படின்னு. ஸோ இப்போ இது என்னன்னா, இது நீங்க பீப்புளுக்குள்ள, அதாவது மனுஷாவுக்குள்ள நீங்க டிமார்கேஷன் பண்றீங்க, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாக்குறீங்க. அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அது சனிக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட், இப்போ வீட்டுக்கு வேலை செய்ய வராங்க அவங்களுக்குள்ள நான் வித்தியாசம் காட்டுறேன் அப்படின்றது இருக்கலாம். இல்லை நான் நார்மலாகவே பீப்புளுக்கு நடுவில் வித்தியாசத்தோடு தான் பார்ப்பேன், இவங்க இதில் பெட்டர், அதனால இவங்க கிட்ட நான் பழகுவேன், இவங்க இதில் ரொம்ப தாழ்ந்து இருக்காங்க, இவங்க கிட்ட நான் பழக மாட்டேன் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே சனிக்கு பிடிக்காது. அண்ட் இட்ஸ் பெட்டர் நாட் டு ஷோ தட். அது நீங்கள் அந்த எபிசோட் வேணாலும் போய் பாருங்க. அதில் அந்த ஹோஸ்ட் கோபி அவங்களே ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ அது சனிக்கு பிடிக்காது. சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் என்னங்க, இந்த பர்டிகுலர் டைம்ல ஓரளவுக்கு என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணலாம், ஓரளவுக்கு என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் நடக்கும், ஹவ் வி கேன் ஹேண்டில் இட் பெட்டர் அப்படின்றத இந்த ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ல பார்ப்போம். 8ஆம் இடம்னு வரும்போது 8ஆம் இடம் இஸ் நாட் ஆல்வேஸ் பேட். சடனா உங்களுக்கு நிறைய மணி வேணும் அப்படின்னா அதுவும் 8ஆம் இடம் தான். ஏன்னா சடன், இந்த லாட்ரி, சடன் மணி கெயின் எல்லாமே 8ஆம் இடம். சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்க இந்தியாவில் ஒர்க் பண்றீங்க, திடீர்னு உங்களுக்கு ஆன்சைட் ஆஃபர் கிடைச்சு நீங்க போறீங்க அப்படின்னா அதுவும் அந்த சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் 8ஆம் இடம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு அந்த 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும், ரொம்பவே ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும்போது உங்க மனசை என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம ஏதாவது மாத்தலாம், ஒன்று இடம் மாத்தலாம், இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போகலாம், இல்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம், இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மாத்தலாம், இல்ல அட்லீஸ்ட் வேலையாவது மாத்தலாம், இல்ல நான் இருக்கிற ஃபீல்டாவது மாத்தலாம்னு என்ன மாத்தலாம் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த யோசனை ஈவன் பிஃபோர் ஏழரை சனி, இந்த அஷ்டம சனில இருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். மார்ச் 29 வருது. பட் உங்களுக்கு இப்போ கூட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பிகாஸ் சனியோட எஃபெக்ட் முன்னாடில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறது. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் ஆஃப் 8th house என்னன்னா, டீலிங் வித் அதர் பீப்புள்ஸ் மணி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு உங்களோட இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஃபேமிலி சொத்து வர வேண்டியது இருக்கு, ஃபேமிலி சொத்துல பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாமே 8ஆம் இடம் தான். அந்த ஃபேமிலி சொத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீர்ந்து எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னா அதுவும் 8ஆம் இடம் தான்.
ஸோ இது எல்லாமே 8ஆம் இடம் பேஸ்டு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்துல வர சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 8 and 10 நீங்கள் கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கான சேஞ்சஸ் கொண்டு வர்றது. 10ஆம் இடம்ன்றது கர்மிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10ஆம் இடம்ன்றது வேலை பேஸ்ட் கர்மா. அப்போ 8ஆம் இடம் அண்ட் 10ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும்போது நீங்க ரொம்பவே ஃபெரோஷியஸா நான் வந்து இன்னும் ஹையர் ரோல் போகணும், இல்லை எனக்கு இப்போ இங்க இருக்கிற இடத்துல வந்து நான் நினைச்ச மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் இன்னும் அதிகபட்சமா போகணும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் வருது. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் 8th house வந்து இன்ட்யூஷன். 8th house வந்து அந்த இன்ட்யூஷனா இருக்கிறதுனால, அண்ட் 8th house is also called a secret house. இப்போ சனி அங்க வரும்போது என்ன பண்ணுவாரு, அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வெட்ட வெளிச்சமா காமிச்சிருவாரு இன் போத் வேஸ். அப்ப அது என்ன போத் வேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் ஒன் வே உங்ககிட்ட உங்க ஃபேஸுக்கு முன்னாடி யாரு ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்காங்க, ஆனா உங்க பின்னாடி அவங்க அப்படி இல்லை, உங்களை பத்தி அப்படி நினைக்கலான்னு காமிச்சிடுவாரு. இவங்க உன் முன்னாடி தான் உன் முன்னாடி வந்து உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்க, உன் பின்னாடி போனா அவங்க பேச்சே வேற மாதிரி இருக்குன்னு காமிச்சிடுவாரு. அந்த மாதிரி யாரையாவது காமிச்சாருன்னா அவங்க கிட்ட இருந்து அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுங்க, டிஸ்டன்ஸ் விட்டுருங்க, கிளியர் பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தே ஆர் நாட் கோயிங் டு டூ எனி குட். உங்க முன்னாடி மட்டும் வந்து நல்லா பேசுறவங்களால உங்களுக்கு ஒரு விஷயமும் நல்லது நடக்க போறது இல்ல. உங்க பின்னாடியுமே வந்து உங்களை பத்தி அதே நினைப்பு வச்சிருக்காங்களா, இல்ல உங்களை பத்தி நெகட்டிவா நினைச்சாலும் அதை உங்க முன்னாடி வந்து சொல்ற அளவுக்கு அவங்க வந்து தைரியமா ஓப்பனா ஃப்ராங்கா இருக்காங்களா, அவங்கள நீங்க நம்பலாம். சரி, இப்போ அந்த சீக்ரெட் வந்து ஆன் த அதர் சைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன் ஒன் சைட் மீதி பேரோட சீக்ரெட் ஃபேஸ் உங்களுக்கு தெரியுது, ஆன் த அதர் சைட் நீங்க ஏதாவது சீக்ரெட்டிவா வச்சிருக்கீங்க. நீங்க உங்க ஒய்ஃபுக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க, உங்க ஃபேமிலிக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க, இல்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து மறைச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, இந்த விஷயத்த வெளியில கொண்டு வரதும் சனி பகவான் அஷ்டம சனியில வரும்போது பண்ணிடுவாரு. ஸோ இந்த மாதிரியான சீக்ரெட் நீங்களும் மெயின்டைன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மீதி பேரோட சீக்ரெட் ஃபேஸ் தெரிய வரும்போது நீங்க அங்க உஷாரா இருந்துக்கணும். இதுவுமே அஷ்டம சனியில பண்ணுவார். சரி, இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூ மே கெட் அக்ராஸ் என்னன்னா கர்மிக் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பீப்புள் வருவாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வரதுனால உங்க லைஃப்ல பிரச்சனை தான் வந்திருக்குன்னு, அந்த பிரச்சனையை கொடுத்துட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. நீங்க மேபி அவங்கள நம்பி இருக்கலாம், இல்ல நம்ப வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம். அது உங்க இன்ட்யூஷன் படி உங்களுக்கு அந்த இன்ட்யூட்டிவ் பவர் மெடிடேட்லாம் பண்ணி இருந்தது அப்படின்னா நீங்க தப்பிச்சீங்க. ஸோ அந்த மாதிரியான கர்மிக் கனெக்ஷன்ஸ் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த புரிஞ்சிடுச்சு இது ஒரு கர்மிக் கனெக்ஷன் அப்படின்றது புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்க மேல நீங்க கோவப்பட்டோ இல்ல அவங்க கிட்ட நீங்க சண்டை போட்டோ ஒரு விஷயமும் ஆக போறது இல்லை. அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உங்க டேமேஜை நீங்க சரி செய்ய பாருங்க. மெயின்லி இது யாருக்குன்னா கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க, நான் வந்து பொண்ணு பார்க்குறேன், இல்லை நான் பையன் பார்க்குறேன், இல்லை எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அவங்களுக்கு பசங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான கர்மிக் கனெக்ஷன்ஸ் வர்றது சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா லென்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்க்கறது நல்லது. பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 5ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கும்போது குழந்தைகள் வாழ்க்கை, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் ப்ரொசீட் ஆகிறதும் எஸ் இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் அதுலேயுமே சனியோட இம்பேக்ட் இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் சனி இஸ் ஹெல்பிங் யூ. கெட்ட பீப்புளை வந்து இப்போவே காமிச்சு கொடுத்துட்றாரு, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம்னு வரும்போது ஸ்டடீஸ். அப்போ நீங்க ஏதாவது நான் ஒரு கோர்ஸ் எடுத்து பண்றேங்க, என் படிப்புக்கு செலவு பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்க, அதுவுமே முக்கியமா 8ஆம் இடம் இஸ் ஆல்சோ ஃபார் அக்கல்ட். நான் இந்த டைம்ல அஸ்ட்ராலஜி கத்துக்கலாமா, தாராளமா கத்துக்கலாம். தாராளமா நீங்க வந்து அக்கல் சயின்சஸ் கத்துக்கலாம், அஸ்ட்ராலஜி, வாஸ்து, நியூமராலஜி, அண்ட் தென் இது எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன்ஸ், இது எல்லாமே வந்து 8ஆம் இடம். அப்போ இது எல்லாமே நான் இந்த டைம்ல கத்துக்கலாம்னா பெஸ்ட். இந்த விஷயத்துக்கு வந்து நீங்க தாராளமா செலவு பண்ணி கத்துக்கலாம். பிகாஸ் ஸ்டடீஸ்க்குன்னு நீங்க போறீங்க, நீங்க புதுசா நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னா அது சனி பகவானுக்கு பிடிக்கும். எப்பவுமே 7 சனி பீரியட்ல, அஷ்டம சனி பீரியட்ல நீங்க படிக்கிறத எடுத்து பண்றீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து நீங்க படிப்பு விஷயத்துல நீங்க வந்து கஷ்டப்படுறது, படிப்பு விஷயத்துக்காக நீங்க மீதி விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது, படிப்புக்காக பண்ற செலவு அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா போயிடும். ஏன்னா அட் த எண்ட் நீங்க படிச்சு முடிக்க போறீங்க, அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ படிக்க நினைக்கிறீங்க இல்லையா, தாராளமா நீங்க போய் படிக்கலாம்.
ஓகேயா? இப்போ அதெல்லாம் தாண்டி 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு இல்லையா? அப்போ 2ஆம் இடம்னு வரும்போது ஃபேமிலி, நியூ மெம்பர்ஸ் கம்மிங் இன்டு ஃபேமிலி. அது உங்கள் ஃபேமிலிக்கு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வரவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியிலே ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்றது இருக்கலாம். அந்த மாதிரியான நியூ மெம்பர்ஸ் கம்மிங் இன்டு ஃபேமிலிஸ் அகெயின் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் நடக்கும். அண்ட் இன்னொன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 வரும்போது நம்ம சோல் நம்ம கர்மாவை எப்படி முடிக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது எனக்கு ஏற்கனவே ஜாபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்து உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்ற மாதிரியான துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் டைம். அதுக்கு படிக்கிறதுக்குமே ரெண்டுத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் டைம். ஸோ ஏற்கனவே என் லைஃப் ஒரு பாதையில் போயிட்டுருக்கு, ஆனால் என் லைஃப் போயிட்டுருக்க பாதையில் எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கலைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களோட லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி, அதாவது ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து நல்ல பாதைக்கு உங்கள் லைஃப்பை மாற்றும் இல்லையா, அந்த மாதிரியான பீரியட். ஸோ எப்போவுமே லைஃப்பில் ஒரு திருப்பம்னு வரும்போது அது ஈஸியாக கேட்டிங்கன்னா ஈஸியே இல்லை. ஏன்னா உங்களோட ரொட்டீன் லைஃப், உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கோ அதுலேருந்து டோட்டல் மாற்றம் ஆகி தான் நீங்கள் அந்த திருப்பு முனைக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது இதுலேயும் இன்னொன்று என்னென்னா, ஸோ ஜென்ரலாக அஷ்டம சனின்னு வரும்போது 8ஆம் இடம்னு வரும்போது இந்த 8ஆம் இடம்னாலே லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ நீங்கள் வாட் எவர் இட் இஸ், இந்த ஹை ரிஸ்கி, இப்போ நான் வந்து போய் பஞ்சிங் ஜம்பிங் போகிறேன், இப்போ நான் வந்து ரிஸ்கியாக ஏதாவது பண்ணுறேன், பேராகிளைடிங் போகிறேன், பேராடைவிங், அந்த மாதிரி இந்த மாதிரியான ஸ்கை டைவிங், இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் இந்த 2.5 வருடம் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பிகாஸ் இது எல்லாமே ரிஸ்கி ஆக்டிவிட்டீஸ் வேண்டாம். ஹெல்த் இஷ்யூஸில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கும் நீங்கள் பார்த்துக்கணும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அகெயின் கர்மாஸ் கேன் ஆல்சோ கம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது நீங்கள் பண்ணலாம். அண்ட் தென் வேறு என்ன, ரெகுலர் ஹெல்த் செக்அப் கூட்டிகிட்டு போகிறது நீங்கள் பண்ணலாம். அதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஜென்ரலாக இந்த வருடம் நான் பார்க்கும்போது, இது வருட பலன் வீடியோலையும் நான் இன்னும் எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்போ மே மாதம் வரைக்கும், அதாவது இப்போது மார்ச்சில் இந்த சனி பயிற்சி வருது, மே மாதம் வரைக்கும் குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா கெரியர் விஷயங்களில் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொடுப்பாரு. அண்ட் தென் வீடு ரிலேட்டட் விஷயங்களில், வீடு வாங்க ட்ரை பண்ணுறீங்க, ரெனோவேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, மாற்றம் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா பாசிட்டிவ் விஷயம் கொடுப்பாரு. அண்ட் தென் ஆல்சோ வந்து அம்மா ரிலேட்டட் விஷயங்களில் கொஞ்சம் அந்த டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுப்பாரு. வெஹிக்கிள்ஸ் வாங்க ட்ரை பண்ணுறீங்க, லோன் செட்டில் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அந்த டைம்லலாம் வந்து ஹீஸ் டூயிங் குட். போஸ்ட் மே, அதாவது மே மந்த்க்கு அப்புறம், மே மந்த் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவாருன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைல்ட் பர்த், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிட்ஸ் லைஃப், அவங்க எஜுகேஷன், அவங்களோட லைஃப் ரிலேட்டட் விஷயங்கள் அண்ட் இன்கம் ரிலேட்டட் விஷயங்கள், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ அதுக்கு டைரக்ட் ஆகிற விஷயங்கள்லாம் அதுக்கு இந்த மேலேருந்து அடுத்த மே வரைக்கும் இருக்கிற குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இட்ஸ் நாட் உங்கள் டைம் வந்து இப்போ எனக்கு பேடாக தான் இருக்குமானா அப்படியெல்லாம் இல்லை. குருவோட பொசிஷன்ஸ், ஆல்சோ அதர் கிரகாஸ், அந்த பொசிஷன்ஸும் வந்து இந்த டைமில் மாற்றங்கள் கொடுக்கும். அதனால் யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஓகேயா? அண்ட் ஜென்ரலாகவே இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்சோ இந்த டைமில் வந்து ராகு கேத்துவோட பயிற்சி, அதை நான் தனியாகவே ஒரு வீடியோவாக எலாபரேட்டாக போடுறேன். பட் ஜென்ரலி ராகு கேத்துவோட பயிற்சி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ சி இந்த ராகு கேத்துவோட பயிற்சி வந்து உங்களை நிறைய தேடலுக்கு கொண்டு போகும். ஸோ அகெயின் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய தேடலுக்கு கொண்டு போகும். உங்களை பற்றியே நீங்கள் வந்து புதுசாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அனலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், என் லைஃப் எதை நோக்கி போகுது, என் லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டைமில் ராகு கேதுவோட பயிற்சியும் கொடுக்கும். சரி, இப்போது நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஒவ்வொரு நட்சத்திரங்கள், சிம்மராசியில் வர நட்சத்திரங்களுக்கும் வந்து அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது அந்தந்த நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் ஈவன் ஃபார் அதர் நட்சத்திரம் நான் கொடுக்குற அட்வைசஸும் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டா நல்லது. சரிங்களா? சரி, இப்போது ஜென்ரலாகவே அஷ்டம சனின்னு வரும்போது அதில் ஒரு ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் இஸ் வெரி ப்ராமினன்ட். ஈவன் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை, அதாவது இப்போது
கடக ராசிக்கு அஷ்டம சனி, இப்போ சிம்மம்க்கு முன்னாடி கடகம்க்கு தானே இருந்தது. ஸோ அவங்களுக்கும் நான் இந்த பேட்டர்ன் சொல்லியிருப்பேன். அதே தான் இப்போ சிம்மம்க்கு சொல்ல போகிறேன். என்னன்னா ஒரு பேட்டர்ன், இது புலிவாயில இருந்து தப்பிச்சு முதல வாயில மாட்டின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டம சனி பீரியட்ல ஒரு டிரான்சிஷன் எடுப்பாங்க. அதான் சொல்லியிருக்கேன், அஷ்டம சனி பீரியட்ல நம்ம எதடா மாற்றலாம், சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று மாற்றலான்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த டைம்ல எடுக்கிற டிரான்சிஷன் வந்து நீங்க என்னதான் இந்த ஃபீல்டுல இருந்து நான் அந்த ஃபீல்டுக்கு போறேன், இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறேன், இந்த வேலையில இருந்து அந்த வேலைக்கு போறேன் அப்படின்னு இருந்தாலும் அந்த டிரான்சிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்ததே பெட்டரோ அப்படின்ற ஒரு உணர்வு கொடுக்கும். நான் எதுக்குடா இந்த புது விஷயத்துக்கு வந்தேன் அப்படின்ற ஒரு உணர்வு கொடுக்கும். பட் அந்த புது விஷயத்துக்கு நீங்க போறதே உங்க கர்மாஸை செட்டில் பண்றதுக்கு தான். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சா, மாற்றணும்னு தோணுச்சா மாத்துங்க. அங்கே ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் சேலஞ்சஸ் வருதா அதை ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சிம்ம ராசிக்கிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அவங்களோட போல்ட்னஸ். அந்த போல்ட்னஸ் வந்து நீங்கள் அங்கே இருக்கிற சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுல காட்டுங்க. அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கர்மா செட்டில் ஆகுது. உங்கள் கர்மாஸை செட்டில் பண்ணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பட் எனிவேஸ் நீங்கள் அந்த டிரான்சிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனைகள் அங்கே வரும் அப்படின்னு மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுல இன்னொரு பேட்டர்ன் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு கமிட் பண்ணிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன முன்னாடி மாதிரி தான். பட் இந்த கேசஸ்ல வந்து அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கமிட்டிங் டு தட் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேன் பி ரிஸ்கி. எதனால நான் ரிஸ்கின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைங்களுக்கு மேரேஜ் வருது, இல்லை ஏதோ ஒரு, இப்போ உங்களுக்கே கூட சொல்லலாமே மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் வருதுன்னா அந்த மேரேஜ் செலவெல்லாம் ஓவராக கமிட் பண்ணிக்கிறது. இல்லை என்னால் இவ்வளோ தூரம் பண்ண முடியும், என்னால் மேக்ஸிமம் பண்ண முடியும், இந்த விஷயம் நான் இவ்வளோ தூரம் மேக்ஸிமம் என்னால் பண்ண முடியும்னு ஓவர் கமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவஸ்தைப்படுறது. அது எதில் வேணாலும் இருக்கலாம். அது ஒரு வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு கல்யாண எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், இல்லை இட் கேன் பி எனி திங். இல்லை ஒருத்தங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு கமிட் பண்ணுறது கூட இருக்கலாம். இது எல்லாத்துலயுமே நிதர்சனம் அப்படின்றது பார்த்துக்கணும். என்னால என்ன முடியும் அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான தெளிவான ஒரு அப்ரோச் வேணும். ஏன் இவ்வளோ தூரம் கமிட் பண்ணுவாங்க, அதுவும் சிம்மராசி ஏன் கமிட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாராவது வந்து ஐயா சாமி நீங்க தான் பெஸ்ட், நீங்க கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தெரியும்னு ஒரு வார்த்தை பெருமையா சொல்லிட்டா சிம்மராசியால சாதாரணமா இருக்க முடியாது, கையில இருக்கிறதெல்லாம் கொடுத்துடுவாங்க. ஸோ தட் இஸ் தேர் ப்ராப்ளம். அது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனால் அந்த நல்ல விஷயம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு கெடுதலாகவும் அமையும். ஸோ நீங்கள் ஓவர் கமிட் பண்ணிக்காதீங்க, ஓவர் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்க்கு போகாதீங்க, ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கான காமன் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். சரி, இப்போ நட்சத்திரங்கள் படி போகலாம். நட்சத்திரங்கள் படி பார்க்கும்போது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக ராசின்னு வரும்போது தட்ஸ் வெரி ஜெனரிக் இல்லையா, ரொம்ப ஜெனரிக்காக இருக்கும். நட்சத்திரங்கள்னு நம்ம உள்ள போனேன்னா அதில் அழகா அவங்களோட நேச்சர், அவங்க பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்த எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். when you connect. சரி, இப்போ மக நட்சத்திரம். ஸோ மக நட்சத்திரம்னு பார்க்கும்போது கேத்துவோட நட்சத்திரம் மகம். எப்பவுமே கேத்துவோட நட்சத்திரங்களுக்கு வந்து 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? என்ன அந்த 2 அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கேத்துக்கு நேச்சுரலாகவே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது, ஆன்மீகம்ன்றது, மெடிடேட் பண்ணுறது, அந்த மெடிடேட் பண்ணி வர இன்ட்யூஷன்ற அந்த விஷயம் எல்லாமே நேச்சுரலாகவே மக நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும். இதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஸ்டபனா, நான்லாம் சாமி கும்பிட மாட்டேன், நான்லாம் வந்து மெடிடேட் பண்ண மாட்டேன், நான்லாம் எதுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் நீங்க இந்த கேட்டகரியிலே வர மாட்டீங்க. நான் சொல்றது கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிற மக நட்சத்திரம். ஸோ அப்ப நீங்க இந்த டைம்ல வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து அந்த கடவுளோட எப்படி இன்னும் அதிகபட்சமா இன்னும் நல்லா கனெக்ட் பண்ண முடியும்னா நீங்க மெடிடேட் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். அப்ப நீங்க மெடிடேட் பண்ணி கடவுளோட கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட்ல என்ன ஆகும், இன்ட்யூஷன்ஸ் அதிகமாகும். உங்களுக்கு யாரோ வந்து பின்னாடி இருந்து நல்லது பண்றாங்க, ஏதோ ஒரு நல்ல சக்தி உங்களை வந்து காக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு அதிகமாகும். சரி, இப்போ நீங்க வந்து பூஜை மட்டும் நான் பண்றேங்க, பூஜை பண்ணா மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க பூஜை பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க, கடவுள் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்றதே உங்களுக்கு புரியாது. அந்த புரிதல், அந்த 2-way கம்யூனிகேஷனுக்கு தான் மெடிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் மக நட்சத்திரம், இப்போ ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது,
அதுதான் இன்ட்யூஷன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னது. செகண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் மக நட்சத்திரம் என்னன்னா, அந்த கேத்து வருது இல்லையா, அந்த கேத்து பகவான் என்ன பண்ணுவார்னா ஹம்பிள்னஸ் அதிகமாக கொடுத்துருவார். அதாவது இவங்களுக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும், வராமலாம் இருக்காது, கான்ஃபிடன்ஸ் வரும், ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். ஆனால் இவங்களுக்கே கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம இந்த விஷயம் தெரியும்னு சொல்றோமே, நமக்கு நிஜமாவே அது தெரியுமா, இல்லை நம்மளும் ஓவர் அசியூம் பண்ணிக்கிறோமா, இல்லை ஒருவேளை நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியுமோ. ஆக்சுவலி இவங்களுக்கு நல்லா தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கேத்து உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தேவையில்லாம எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் பண்றது, இவங்களை கண்ட்ரோல்ல வைக்கிறது கேத்து பண்ணிட்டே இருப்பாரு. ஒருவேளை நமக்கு ஒண்ணுமே தெரியாதோ, ஒருவேளை நம்ம இந்த ஃபீல்டில் கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கோ, நமக்கு ஒருவேளை கொஞ்சம் தான் தெரியுமோ அப்படின்னு இவங்க நினைப்பில் என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிச்சுட்டே இருப்பாங்க, இல்லை ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க, புது ஸ்கில்ஸ் தெரிஞ்சுப்பாங்க, புது விஷயம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க, ஏதாவது ஒன்று இதில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் கேத்து இவங்களுக்கு பண்ணுற செகண்ட் நல்ல விஷயம். அப்போ அது இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்க ரொம்ப ஹம்பிளா இந்த ஹியூமிலிட்டியோட இருக்கிறீங்க அப்படின்னா, ஹியூமிலிட்டி இருக்கு அப்படின்னாலே சனி பகவானுக்கு பிடிக்கும். ஸோ மகம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்ட்யூஷன் இந்த டைம்ல கைட் பண்ணும். உங்க இன்ட்யூஷனோட கைடன்ஸ்ல நீங்க போங்க. அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரியே அந்த ஹியூமிலிட்டி, அந்த ஹம்பிள்னஸ், நமக்கு தெரிஞ்சது என்ன சொல்றது, கடுகளவு, தெரியாதது உலகளவு அப்படின்னு நீங்க நினைக்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அதனால புது விஷயம் கத்துக்கிட்டே இருங்க. சரி, இன்னொன்று பாத்தீங்கன்னா மகம் பொறுத்த வரைக்கும் யூனோ ஒரு விஷயம் தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப், ரொம்ப டிரைவ் ஓரியன்ட். அவங்க ஒரு விஷயம் ஒரு கோல் வைக்கிறாங்கன்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுல எந்த ட்ராபேக்கும் இல்லை. ஆனால் அதில் என்னன்னா எமோஷனல் சப்போர்ட் டு பீப்புள் அரௌண்ட் தெம் சம்டைம்ஸ் இவங்க கொடுக்க மறந்துடுவாங்க. இவங்களோட ப்ரெசன்ஸோ இல்லை இவங்களோட எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோ இல்லை எமோஷனல் சப்போர்ட்டோ அவங்க ஸ்பௌஸ்க்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இவங்களால கொடுக்க முடியாமல் போயிடும். ஏன்னா இவங்க ஓவர் ஆம்பிஷியஸாக இருக்கிறதுனால. ஸோ அதை இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லாவே கொடுக்கணும். ஸோ ஓப்பனாக உங்களோட ஓப்பன் எமோஷனல் வல்னரபிலிட்டிஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது மகமுக்கு நல்லா போகும். சரி, பூரம் பொறுத்த வரைக்கும் பூரம் கிட்ட இருக்கிற ஒரே மெயின் ப்ராப்ளம் என்னன்னா ரிஜிடிட்டி, ரொம்ப ரிஜிட். நான் இப்படி நினைக்கிறேன்னா நான் இப்படி நம்புறேன்னா இதுதான் என்னோட நம்பிக்கை, இதில் தான் நம்பிட்டு இருப்பேன். நான் ஓப்பனாக கூட சம்டைம்ஸ் கேட்க மாட்டேன். எல்லா தடவையும் அப்படின்னு இல்லை, பட் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனாக கேட்க மாட்டாங்க. அப்போ இங்க இருக்கிற ஒரு விஷயம், முக்கியமா 8ஆம் இடம் சனி அவங்களுக்கு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்போசிட் பிளேஸ், 7ஆம் இடம்ன்றது உங்களோட ஆப்போசிட் அதர் பீப்புள். 8ஆம் இடம்னு வரும்போது அதர் பீப்புள் ஹூ ஆர் ஹிடன். அப்ப 7ஆம் இடம்னு வரும்போது ஸ்பௌஸ் சொல்லுவாங்க, 8ஆம் இடம் வரும்போது இன்லாஸ். அப்ப இன்லாஸ் பாத்தீங்கன்னா தேர் ஆல்வேஸ் ஹிடன் பிஹைண்ட் த ஸ்பௌஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. ஸோ ஜென்ரலாவே 8ஆம் இடம்னு வரும்போது பீப்புள் ஹூ ஆர் உங்களோட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, ஆனா அவங்களுக்கு நேரா இல்லை, அவங்க ஹிடனா இருக்காங்க அப்படின்றதா 8ஆம் இடம். அப்ப பூரம் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட கண்ணையும் சரி உங்களோட காதையும் சரி ஓப்பனா வச்சுட்டு ஸ்டார்ட் டேக்கிங் இன் த இன்புட்ஸ். உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்களை சுத்தி பீப்புள் என்ன சொல்றாங்க, நீங்க என்னென்னலாம் விஷயம் பாக்குறீங்களோ அதை ஒரு எக்ஸ்ட்ரா ஆராய்ச்சியோட நீங்க பாக்குறது நல்லது. ரொம்ப ஓப்பனா வச்சு பாக்குறது நல்லது. கண்ணை மூடிட்டு எல்லாமே எனக்கு சூப்பரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிளைண்ட் பிலீஃப்ல இருக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஓப்பனா நீங்க வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த சொல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஹிடனா இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா உங்களுக்கு நடக்கும். இல்ல அவங்க மூலமா ஏதாவது ஒரு பாதை தெரியும். ஏன்னா அங்க சனி அந்த ஒரு இடத்துலதான் இருக்காரு. ஸோ அப்போ பிரச்சனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, ஹிடனா இருக்கு. அப்ப நீங்க உங்க கண்ணு காதல ஓப்பனா வச்சுட்டு ஈவன் உங்க இன்ட்யூஷனையும் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையோட ரூட் காஸ் எங்க அப்படின்றத தெரிஞ்சு நீங்க அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது உங்களோட பூரமோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். இன்னொன்றுமே என்னன்னு வச்சுக்கோங்களேன், பூரம் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் நாட், இப்போ அவங்களோட அந்த கோவம்ன்ற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த கோவம்ன்ற விஷயம் கேன் ஹர்ட் அதர்ஸ். அப்போ நம்ம இந்த டைம்ல என்ன கொடுக்குறோமோ, நம்ம அன்பு கொடுத்தா அன்பு வரும், அது ஒரு நல்ல கர்மாவா வரும். கோவம் கொடுத்து ஹர்ட் கொடுத்தீங்க யாருக்காவது அப்படின்னா தட் கேன் கம் பேக் அஸ் நெகட்டிவ் கர்மா, இன்ஸ்டன்டாவே வரும். நீங்களே அதை பார்க்கலாம். இப்போ யார் மேலேயும் கோவப்பட்டு கத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைம்ல வேண்டாம். சரி, இதெல்லாமே பூரம்க்கு. அண்ட் உத்திரம்னு வரும்போது எக்ஸ்ட்ரீம் யூட்டிலைசேஷன் ஆஃப் மைண்ட். 1008 விஷயம் நான் எடுத்து வச்சுட்டு இப்பவே பண்ணியே தீருவேன், இந்த 1008 விஷயத்தையும் இப்பவே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சு பண்ணணும்னு நினைக்கிறது உத்திரம்.
இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரி நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த 2.5 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டை மேலே இருக்க முடியெல்லாம் கொட்டிடும். சீரியஸாக சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் வந்து உங்கள் மைண்டுக்கு போட்டுக்க கூடாது. இந்த வருடம் முக்கியமாக சிம்ம ராசின்னு வரும்போது மென்டல் ப்ரெஷர் இஸ் வெரி ஹை. ஸோ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம்னு இல்லை, இந்த 2.5 years இருக்கு இல்லையா, இந்த 2.5 yearsமே நீங்கள் நிதானத்தோட எந்த அளவுக்கு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த வேலைகள் மட்டும் எடுத்து பண்ணுறது பெட்டர். எந்த அளவுக்கு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் கமிட் பண்ணுறது பெட்டர். இதெல்லாம் மட்டும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த டைமை நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் ஃபார் உத்திரம். ஏன்னா அவங்க தான் பயங்கரமான அந்த மைண்ட் யூட்டிலைசேஷன் பண்ணுறது, மல்டிபிள் விஷயம் நான் போட்டு பண்ணுறேன்னு யோசிக்கிறது, என்னால் இவ்வளோ தூரம் வேலை செஞ்சு இந்த பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறது. அண்ட் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒர்க்கிங் பிஹைண்ட் த பேக். நான் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஒருத்தங்களுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு நீங்கள் பண்ணுறதுலாம் இமீடியட்டாக பேக் ஃபயர் ஆகிடும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, ரெமெடிஸ்ன்றது என்ன? ஸோ இப்போ இந்த ரெமெடிஸ்னு வரும்போது, ஸோ இந்த வாஸ்து பேஸ்ட் ரெமெடிஸ் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் முக்கியமாக அஷ்டம சனின்னு வரும்போது உங்களோட வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் ஏதாவது ஒரு விஷயம் ஆடாக இருக்கும். ஒன்று அந்த சவுத் வெஸ்ட் கார்னர் நீங்கள் க்ளீனே பண்ணலை அப்படின்றது இருக்கலாம். கிளட்டர்ஸ் இருக்குது, அங்கே அடசல் வச்சுருக்கீங்க அப்படின்றது இருக்கலாம். இல்லை அந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் திடீர்னு நிறைய பொருள் சேர்த்துட்டீங்க அப்படின்றது இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போ நீங்கள் சனி மூவ் ஆகுறாரு இல்லையா, இப்போ வந்து சனி மார்ச் 29 சிம்மத்துக்கு வராது. அந்த டைமில் இந்த 2.5 வருஷமும் உங்கள் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அங்கே என்ன நடக்குது, அங்கே ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சா உடனே அதை சரி பண்ணுறது, அங்கே ஏதாவது குப்பை இருக்கா அதை உடனே க்ளீன் பண்ணி அந்த இடத்த நீட்டாக வச்சுக்கிறது, இதெல்லாமே நீங்கள் பண்ணணும். அண்ட் முக்கியமாக அந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் மாட்டிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அந்த சவுத் வெஸ்ட் கார்னர் சரி, அப்புறம் சவுத் வெஸ்ட் சொல்லுவாங்க, அந்த இடமும் இந்த 2 இடமும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் பிளேசஸ். அங்கே நீங்கள் வந்து சாப்பிட்ற பொருள், அதாவது சவுத் வெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த சவுத் வெஸ்ட்லேயுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்ற பொருள் வச்சுருந்தா ஃபேமிலி ஃபோட்டோஸ் அந்த இடத்துல வேண்டாம். அண்ட் தென் மெடிசன் பாக்ஸஸ்லாம் வைக்கிறதெல்லாம் வேண்டாம். ஸோ இதெல்லாமே அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த நீங்கள் நீட்டாக வச்சுக்கிறீங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் அங்கே வந்து எல்லோ கலர் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம், பெயிண்டிங்ஸாவோ இல்லை ஏதாவது வைக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா இட் இஸ் ஓகே. அண்ட் பிகாஸ் ஜென்ரலி ஃபார் வாஸ்துன்னு வரும்போது அது பர்சனல் கன்சல்டேஷன்ஸில் செக் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் நீங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல ஆப்போசிட்டில் என்ன வச்சுருக்கீங்க, இந்த டைரக்ஷனுக்கு அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன வச்சுருக்கீங்க, அதெல்லாம் தெரியும் போது அது இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, இப்போ அதையும் தவிர வேற என்ன வந்து நீங்கள் இந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு பேட்டர்ன் வந்து இட் இஸ் ஆல்சோ உங்களுக்கே அது ஒரு ரெமெடி. நீங்கள் பண்ணுற ஹெல்ப் உங்களுக்கே ஒரு ரெமெடியாக போகும். இப்போது இந்த 2.5 வருட டைமில் உங்கள் வீட்டோட, அதாவது உங்கள் வீடு ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டோட சவுத் வெஸ்ட் டைரக்ஷன், அதாவது இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு ஊரில் இருக்கீங்க. உங்க ஊர்ல இருந்து சவுத் வெஸ்ட்ல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் டிராவல் பண்ணி வராரு அப்படின்னா, அந்த டிராவல் பண்ணி வராரு இல்லையா, அந்த டிராவல் பண்ணி வரும்போது அவர் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்குறாருன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா அவரா வரல, சனியே வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாருன்னு அர்த்தம். அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த டைரக்ஷன்லாம் ஊர் டைரக்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும், இவங்க எந்த ஊரில் இருந்து வராங்க. இல்லை நீங்கள் ஒரே சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா கூட இவங்க வீடு அந்த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வருதா, அவங்க வந்து ஹெல்ப் கேட்கும் போது பண்ணிடுங்க. அண்ட் இந்த 2.5 வருடம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாமல் ஒரு வயசானவங்க மாதிரி யாராவது வந்து பிச்சை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க. ஓகேங்களா? அதுவும் முக்கியமாக எப்போ நைட் டைமில் வந்து பிச்சை கேட்குறாங்க, இல்லை மறைவான இடத்துல இருந்து பிச்சை கேட்குறாங்க, இது எல்லாமே அந்த 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடம் மறைவான இடம். 8ஆம் இடம்னு வரும்போது இருள், நைட் டைம். அந்த நைட் டைமில் மறைவான இடத்துல வந்து ஒரு வயசானவங்கன்னா, வயசானவங்களோட ஈக்குவேஷன் என்ன, வயசானவங்க சனி, இல்லை ஒரு கீழ்மட்ட எம்ப்ளாயி, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சித்தாலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே சனி. ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயீஸாக இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி வயசானவங்களா இருக்காங்க, அவங்களாம் வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா உடனே பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு ரெமெடி வந்து என்னன்னா, உங்களுக்கு
மெடிடேட்டிங் டெய்லி, அதோ சாதா மெடிடேஷன் இல்லைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அஷ்டம சனி பீரியட்ல நெகட்டிவிட்டியே ரிமூவ் பண்ணோம், எனக்கு ஃபுல்லா நெகட்டிவ் எனர்ஜியா ஃபீல் ஆகுது, ரிமூவ் பண்ணோம்னா எனர்ஜி மெடிடேஷன் வேணும். அண்ட் நாங்க பண்ற எனர்ஜி மெடிடேஷன் தான் டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணேன், அது வேணும்னா நீங்க எடுத்து பண்ணலாம். முக்கியமா சிம்மம் அண்ட் 7 சனி நடக்கிறவங்களுக்குலாம் இதை நாங்க கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இட் இஸ் வெரி குட் ஃபார் யூ. அப்புறம் சாட்டர்டேஸ் வந்து ஃபாஸ்டிங் இருந்து இன்னொரு வீடியோ நான் கீழே பின் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் சனி மந்திரம் இருக்கு. அந்த சனி மந்திரங்கள் நீங்கள் உபயோகிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் சிம்மராசி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் அடுத்த மைல்ஸ்டோன், அதாவது இப்போ நாங்கள் 100Kக்கும் கொடுத்தோம், 50Kக்கும் கொடுத்தோம். அடுத்த மைல்ஸ்டோன் வரும்போது எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் சூஸ் பண்ணி நாங்கள் ராசி கற்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குறோம். ஷார்ட்ஸில் கூட போய் பார்க்கலாம், நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.